வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் வேளாண் தந்திரம் 9வது அத்தியாயம் திருவருள் வைப்பு. பாடல் 1804 என்று நாம் சிந்திக்கின்றோம். அகம்புகுந்தான் அடியேற்கு அருளாலே. அகம்புகுந்தான் அடியேற்கு அருளாலே. அகம்புகுந்தும் தெரியான் அருள் இல்லோர்க்கு. அகம்புகுந்தும் தெரியான் அருள் இல்லோர்க்கு. அகம்புகுந்து ஆனந்தமாக்கி சிவமாய். அகம்புகுந்து ஆனந்தமாக்கி சிவமாய். அகம்புகுந்தான் நந்தி ஆனந்தியாமே. அகம்புகுந்தான் நந்தி ஆனந்தியாமே. இங்க நல்லா ஒரு ஐயா பேசுறது கேட்கலங்க ஐயா. வித்யாம்மா உங்களுக்கு கேக்குதுங்களா? ஆமா கேட்கலங்கம்மா ஐயா பேசுறது. கால் பண்ணா கேட்கும். ரத்னகுமாரையா கொஞ்சம் நீங்க கால் பண்றீங்களா? நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன். இல்லை விந்தியாம்மா நீங்கள் தொடருங்க. அந்த உடனே திரும்ப ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நன்றிங்கம்மா. விந்தியாம்மா கேக்குதுங்களா? விந்தியாம்மா மைக் மியூட்ல தான் இருக்கு. அம்மா நான் பதிவிடலாமா? பேசுங்கம்மா. வாங்கம்மா. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1804வது திருமந்திரம். அருள் இல்லார் அவனை அறியார். திருமந்திரம். அகம் புகுந்தான் அடியேற்கு அருளாலே. அகம் புகுந்தும் தெரியான் அருள் இல்லோருக்கு. அகம் புகுந்து ஆனந்தமாக்கி சிவமாய். அகம் புகுந்தான் நந்தி ஆனந்தி ஆமே. அருமையான திருமந்திரம். என்மேல் கொண்ட பரம கருணையாலே இறைவன் என் உள்ளத்துள்ளே வந்து புகுந்தான். அவனே அருள் உள்ளம் இல்லாதவர்க்கு தன்னை அறிய வெளிக்காட்ட மாட்டான். இப்படிப்பட்டவன் என் உள்ளத்துள்ளே புகுந்து அதனை ஆனந்தமயமானதாக்கி சிவமாக என்னுள் புகுந்தான். புகுந்த நந்தி எம்பெருமான் ஆனந்த வடிவானவன். கழக வெளியீட்டில் சிவபெருமான் திருவருளால் அடியேன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அங்கு புகுந்தனன். திருவருள் கைவர பெறாதானுக்கு அகம் புகுந்தும் அவரால் உணர்தற்கு அறியல். உள்ளம் புகுந்து கண் எண்ணம் அறிவமைதி எல்லாம் சிவ தொடர்பாக ஆக்குதலால் எல்லாம் சிவ இன்பமாகவே திகழும். சிவமாக்கி ஆறுயிர்களை ஆளும் முறையால் ஆனந்தி என்னும் பெயர் சிவனுக்காயிற்று. ஆனந்தி ஆண் உயிர், நந்தி சிவன்.
சிவமாய் அகம் புகுந்து ஆனந்தி, சிவகரணமாய் ஆனந்திப்பவன் ஆண் நந்தியாமே, பசுபதியாகிய சிவ சாரூபத்தை உடையவன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. லைனையா நீங்கள் வரீங்களா? நானே தொடரட்டுங்களா? வேறு யாரும் இருக்கிறது எனக்கு தெரியல. கிருத்திகாம்மா நீங்கள் இருக்கீங்களா? வாங்க லைனையா. வணக்கம் ஐயா. நீங்கள் பேசுனது கேட்கலங்க ஐயா. நீங்கள் தொடரலாம். எதுவுமே கேட்கலீங்களேம்மா. ஆமாங்க, ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலேயே போயிடுச்சுங்க ஐயா. இது போயிடுச்சு. சரி, நீங்க பேசுறீங்க, நான் கடைசியா பேசுறேன். நான் இன்னும் ஆரம்பிக்கலைங்க ஐயா. நீங்கள் என்ன முடிச்சிருங்க. திருப்பி முன்னாடி இருந்து படிச்சிடறதாம்மா? நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிடுங்க ஐயா. நன்றி. இன்றைய பாடம் நமக்கு பாத்தீங்கன்னா, இறைவன் தன்னுடைய அருளால தன்னுடைய உள்ளத்துல பிரவேசிக்கிறான். தன்னுடைய அருளால பக்தனுடைய உள்ளத்துல பிரவேசிக்கிறான். அப்ப பேரின்பமாகின்றான், சிவமாக மாறுகின்றான். இந்த பக்தனுடைய உள்ளத்துல இருக்கிறன்றத உணரணும். அதுக்குதான் தெய்வீக அருள் இருக்கணும். ஆன்மீக அருள் இருந்தாதான் அதை நம்ம உணர முடியும். இல்லைன்னா நம்ம கிட்ட குறி புகுந்ததை உணர முடியாதுன்றாரு. அந்த உள்ள புகுந்துட்டாருன்னா அதை உணரும் போது, அனுபவிக்கும் போது அந்த இருப்பு ஆனந்தமாகிவிடும். அப்பயே நம்ம சிவமாகி விடுவோம் அப்படின்றதுதான் அந்த பாடல் நமக்கு குறிப்பிடுகின்றது. அகம்புகுந்தான் அடியேற்கு அருளாலே, அகம்புகுந்தும் தெரியான் அருளில்லோர்க்கு அகம்புகுந்து ஆனந்தமாக்கி சிவமாய் அகம்புகுந்தால் நந்தி ஆனந்தியாமே அப்படின்னு ரொம்ப ஒரு தன்னுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நமக்கு ரொம்ப அழகாக நமக்கு விளக்குகின்றார். இந்த பாடல்ல நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த பிரிச்சு பார்க்கறோம்னு வச்சுக்கீங்களா, அகம்புகந்தான் அப்படின்னா உள்ளத்துல ஆன்மால ஈட்டு இருக்கிறது. நமக்கு உள்ளம்ன்றது ஹார்ட் நினைச்சிட்டு இருப்போம். இங்க ஆன்மாவில அவன் வீட்டு இருக்கின்றான். அவர் அடியேற்கு அப்படின்றார். ரொம்ப தன்னை எளிமையாக்கிறார். தனக்கான பெருங்கருணையால அவன் உன்னுடைய உள்ளத்துல இருக்கிறான். அத எல்லார்கிட்டையும் இருக்கிறான் அவன் அப்படின்னு என்னால உணர முடியுது. ஆனா அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் அவனுடைய அருள் வேணுங்க, இல்லைன்னா அது முடியாதுங்க அப்படின்றாரு. அப்ப இறைவனின் அருளை பெறாதவர்கள் அதை உணர முடியாது. பக்குவப்பட்ட ஆன்மாக்குள்ளதான் அவன் நுழைந்து இருக்கிறதையும், அதன் மூலமாக பேரின்பமாவதையும், அதன் மூலமாக சிவஸ்வரூபத்தை அவன் வழங்குவதை அனுபவித்தும், ஆன்மாவின் உயிருக்கு உயிராக அவன் வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்தேன். அது யாரு காரணம்னா நந்தியன் பெருமான் அவருடைய அனுபவத்தை சொல்றாருங்க. அப்ப இறைவன் எல்லையற்ற கருணை உடையவன், அருளுடையவன். ஆன்மாக்குள்ள புகுந்து தங்கி இருக்கிறான். அவன் தங்கி இருக்கிறது எப்ப தெரியும் அப்படின்னாக்கா, அவனோட அருள் தெரியணும். நம்ம பியூரா தெய்வீக சிந்தனையோட எந்த ஒரு நித்தமும் இல்லாம இருந்தோம்னா அதை அறிய முடியும். அப்ப பேரின்பம் சிவமாக்கும் பேரின்பம் மெய்யன்போடு அருள் நாடும் ஆன்மாக்களுக்கு உள்ளத்துல புகுந்து அவன் ஆணவமலத்தை போக்கி ஆனந்தமயமாக்கி அவையே சிவஸ்வரூபமாக மாற்றி அருள் புரிகின்றான் அப்படின்றாரு. அப்ப நம்ம உலகத்துல கடவுளை வெளியில தேட வேணாம், உள்ளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுதான். இது இந்த கதை ஒரு சின்ன நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஒரு காட்டுல ஒரு குருவியும் எறும்பும் நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு தடவை அந்த எறும்பு தண்ணியை குடிக்க செல்லும் போது எதிர்பாராம ஆத்துல சிக்கிக்குது. இது மேல இருந்து பார்த்து ஒரு இலையை கிள்ளி போடுது.
அதை பயன்படுத்தி இது கரைக்கு சேர்ந்துடுது. அது மாதிரி அந்த பறவை தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வேடன் வந்து அதை குறி வைக்கிறான். அதை வந்து இந்த எறும்பு பார்த்துடுது. அவன் காலை போய் கடிக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த பறவை மிதிச்சுக்கிச்சு. இது நன்மை செஞ்சவருக்கு நன்மையே கிடைக்கும் அப்படின்றதான் அந்த கதை நமக்கு. அப்ப அவனோட உள்ளத்துல இருக்கிறத நம்ம உணரணும்னா அதுக்கு அவன் அருள் வேணும் அப்படின்றதான் அந்த பாடலுடைய மைய கருத்து என்று கூறி தலத்தை கௌரியமாக ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. வாங்க ரத்னகுமார் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் திருவருள் வைப்பு பாடல் 1804 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அகம் புகுந்தான் அடியேற்கு அருளாலே அகம் புகுந்தும் தெரியான் அருள் இல்லாருக்கு அகம் புகுந்து ஆனந்தமாக்கி சிவமாய் அகம் புகுந்தான் நந்தி ஆனந்தி ஆமை. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து நேற்றைய பாடலில் பார்த்தபடி எமக்குள் புகுந்த இறைவனின் திருவருளை யாம் அவன் அருளால் காப்பாற்றி அவன் எமக்குள் புகுந்து கொண்டதை கண்டுகொண்டோம். அவ்வாறு இறைவன் தமக்குள் புகுந்து கொண்ட திருவருளை காப்பாற்றிக் கொள்ளும் அருள் இல்லாதவர்களுக்கு அவன் தெரிவதில்லை. எமக்குள் புகுந்த அந்த இறைவன் எம்மை பேரின்பமாக மாற்றி சிவமாகவே ஆக்கிவிட்டு எமக்குள் குருநாதனாக வீற்றிருந்து பேரின்பத்தின் வடிவமாக அருளுகின்றான் அப்படின்னு சரவணையா தளத்துல கொடுத்திருக்கு. இதே பாடலுக்கு தேவாரம் நாட்டுவார்கள் இருக்கிறத பார்ப்போம். சிவன் உயிர்களது அறிவினுள்ளே அருளை நிறைவித்து அதனால் இன்பத்தை பெருக்கி விளக்கமுற்று நின்றால் இன்பப் பொருளாய் அனுபவப்படுவார். அதனால் அடியேனுக்கு அவன் அங்கனம் அருளை வழங்கினமையா கருவிகளின் வழியாக அன்றி நேரே தலைப்பட்டு உணரும் பொருளாயினான். ஆகவே அருள் வழங்க பெறாகிறது அறிவினுள்ளும் இருப்பினும் அவர்களுக்கு அவன் அங்கனம் உணரும் பொருளாக இல்லை அப்படின்னு படிச்சிருக்காங்க. நன்றிங்கம்மா. நீங்க தொடரலாம். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation. In grace he entered my interior, his servant. Even when he entered the interior of those who bear not his grace, he will not be known. He entered the interior bringing bliss as Shiva. Nandi entered the interior, I have emerged joyous. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகம் புகுந்தானடி அடியேற்கருளாலே. அகம் புகுந்தான், நம்ம உள்ளத்துல புகுந்தான், அடியேற்கு அருளாலே. இந்த இடத்துல அவர் வந்து ஒரு ஈகோவை எடுத்துட்டாரு. அடியேனுக்கு அப்படின்ற இடத்துல வந்து ஈகோ இல்லாதனால தான் அந்த இறைவன் வந்து புக முடிஞ்சுது. அந்த அடி ஏற்கும் அருளாலேன்னு பார்க்கலாம். அந்த திருவடியை ஏற்கும் அருள் நமக்கு கிடைக்கிறதுனாலையும் நம்ம அது இறைவன் புக முடிந்தது. அதே மாதிரி அந்த அடியேனுக்கு நாங்கள் இறக்கிட்டதுனாலையும் தான் இறைவனால நமக்குள்ள உணர முடிந்தது. அகம் புகுந்து தெரியான் அருள் இல்லோருக்கு. அகம் புகுந்தாலும் அது தெரியறதில்ல அந்த அருள் இல்லோருக்கு. தனக்குள்ள இறைவன் அடி இல்லைன்னு இருக்குன்றது தெரியல அப்படின்னா அந்த அருள் இல்லைன்னா தெரியாது. அகம் புகுந்து ஆனந்தமாக்கி சிவமாய் அகம் புகுந்த ஆனந்தி ஆனந்தியாமை. இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் இதை பார்க்கணுன்னா சிவமாக்கி, அதாவது சிவமாய். ஏன் ஆனந்தம் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே சிவமானதுனால தான் ஆனந்தம். நம்ம இந்த உலகத்தில் மனதோட இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்தம் இருக்காது, சிற்றின்பம் இருக்கும். இப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த ஒரு சந்தோஷங்கிறதுல ப்ளஸ்ஸும் இருக்கும், எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கிற மாதிரி இன்பமும் துன்பமும் சேர்ந்தே இருக்கும். புகழ்னா அந்த புகழ் அடைகிறோம், அதுதான் ஆனந்தம் அப்படின்னா அதுலேயும் துன்பமும் இருக்கும் இன்பமும் இருக்கும். இதுமாரி நீங்கள் இங்கே எதை எடுத்துக்கிட்டாலுமே அதில் இன்பம் துன்பம் கலந்து தான் இருக்கும். இல்லை அது உறவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு விஷயமா நம்ம இங்கே எதை பார்த்தாலுமே சரி அது வந்து சிற்றின்பம் தான். ஏன்னா அதில் வந்து லிமிட்டட் தான். நமக்குள்ளே இந்த உருவத்துக்குள்ளே இந்த ஆணவத்துக்குள்ளே இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம லிமிட்டடாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே வந்து ஆனந்தம்னு இருக்காது, அது ஒரு சிற்றின்பம் தான்.
இந்த சிற்றின்பத்துக்காக தான் நம்ம நிறைய தவறு செய்கிற மாதிரி ஆயிடுது, அந்த பேரின்பத்தை உணராததுனால. அப்போ வந்து நாம சிவமாகிறோம். அந்த நான் என்ற இடத்துல போய் அந்த ஈகோ அடியேன்னு அவரை வந்து குறைச்சி வச்சுட்டாரு இல்லையா? இங்கே நான் இல்லை, சிவம் தான் இருக்கிறாரு அப்படின்ற இடத்துல போய் சிவமாக நம்ம அந்த இடத்துல போய் நின்றுட்டோம்னா, சிவமாக தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறப்ப வெளியில இருக்கிற விஷயம் நம்ம எதுவுமே பாதிக்காது. ஏன்னா அந்த சிவமாய் இருக்கிறதே ஆனந்தம். இப்ப நான் சாப்பிடுறதுனால ஆனந்தம் இல்லை, நானுங்கிறதே ஆனந்தம். நான் அந்த இறைவன் அடியில இருக்கிறன்றதே ஆனந்தம். நான் என்னோட இருப்பே ஆனந்தமாக இருக்கு. நான் ஒரு விஷயத்த செய்யறதுனாலயோ, ஒரு மனிதர்களை பார்க்கறதுனாலயோ, ஒரு உறவுனாலயோ எனக்கு ஆனந்தம் கிடையாது. அது வந்து சிற்றின்பம். ஆனந்தம் இந்த இறைவனோட அந்த பேரானந்தம்ங்கிறது நான் என்ற இருப்பிலே வந்து சிவமாய் இருக்கிறதுனால. எதனால ஆனந்தம்னா அந்த சிவமாக இருக்கிறதுனால அந்த ஆனந்தம். நான் சிவமாக இருக்கிறேன், நான் என்னுள் சிவம் இருக்கிறது, நான் இறைவனோடு பற்றி கொண்டிருக்கிறேன். ஏன்னா நம்மளோட உண்மையான இடம் எதுனா அதுதான். இது நம்மளோட பொய்யான இடம். இங்கே எவ்வளோ உங்களுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அந்த நிறைவு வராது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்க ஆன்மாக்கு தெரியும் இது வந்து மாயையான இதுதான், இது ஒரு விளையாட்டுக்காக தான், பாடம்காக தான்ன்றது உங்க ஆன்மாக்கு தெரியும். ஆன்மாவை நம்ம மறந்துட்டு நம்ம இந்த இதுல இந்த இந்த வேஷத்துக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கோம். அதனால ஆன்மாக்கும் அது தெரியற, அதுவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி நீ முடிச்சிட்டு வா, உனக்கு அதுதான் முக்கியமா, சரி முடிச்சிட்டு வா அப்படின்னு ஆன்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எப்ப நீங்க உங்க கவனத்தை ஆன்மால திருப்பி அந்த ஆன்மாவாக நிற்கும் போதுதான் அந்த இருப்பே ஆனந்தம். இந்த விஷயமெல்லாம் ஆனந்தம் இல்லை, அந்த இருப்பு நான் சிவமாக இருக்கிறதா ஆனந்தம் நமக்கு புரிய வரும். அதுதான் இங்க வந்து அகம்புகுந்தான் ஆனந்தமாக்கி சிவமாய். சிவமாய் இருந்தாதான் அங்க ஆனந்தமாக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை வந்து ஆன்மா வந்து விட்டுறக்கூடாது. நம்ம ஆன்மாக்கு நம்மளோட முக்கியமான கடமை என்னன்னா ஆன்மாக்கு விடுதலை கொடுக்கறது தான். இந்த மாயையிலிருந்து விடுதலை இந்த சிற்றின்பம், இந்த எல்லா நம்மளோட நமக்குள்ள இருக்க பகை, இதெல்லாம் தான் நம்ம ஆன்மாவை பிடிக்க முடியாம வச்சிருக்கிற நிலையா இருக்கு. நம்ம அதை ஆன்மாக்கு நமக்குள்ள நம்ம திரும்பி நமக்கு ஆன்மாக்கு என்ன வேணும், அதுக்கு அந்த விடுதலை வேணும் இல்லையா? நம்ம என்னென்னமோ செய்கிறோம், யார் யாருக்காகவோ என்னென்னமோ செய்கிறோம். அதுமாரி உலகத்தில் எவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ அறிவா அவங்க உயிரை கொடுத்து இதை கொடுத்து எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. திருமூலர் கேட்குறது நம்மள்கிட்ட இது ஒன்று தான், உனக்குள்ளே இருக்கிற ஆன்மாக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஆன்ம விடுதலை அடையணும்னா இந்த பகையிலேருந்து நீங்கி அதுக்கு கவனம் கொடு. உன்னோட ஆன்மாக்கு கவனம் கொடுத்தாலே சக்தி அங்கே போயிடுவா. சிவமாக இருக்கிறதா நம்ம ஆன்மா. அதுக்கு நீ சக்தி கொடுக்கணும்னா கவனத்தை உனக்குள்ள திருப்பினாலே போதும். அந்த பகையா இருக்கிற ஒரு எல்லா விஷயத்தையுமே தாண்டி வா. உனக்கு பயம்தான் தடையா இருக்கா, இல்லை வந்து கோவம்தான் தடையா இருக்கா ஆன்மாவை உணர்றதுக்கு? எந்த இதுன்னு ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்கோ. உன்னோட பிரச்சனை என்ன? ஏன்னா இங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இப்ப நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அப்ப என்னோட ப்ராப்ளம் என்ன, என்கிட்ட என்ன குறை இருக்கு? பயம் இருக்கா, கோபம் இருக்கா, எந்த பகை, எந்த கெட்ட குணம் என்கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு அதை நீக்கிறதுக்காக சிறு தெய்வங்களோட துணையை கொண்டு அதுக்கான மந்திரங்கள், பிராணாயாமா என்ன செஞ்சா என்னோட பகை வந்து நீங்கி என்னால் இறைவனோடவே பற்றி கொண்டு இருக்க முடியும். ஏன்னா நம்மளை நீங்கள் மறந்துட்டு நம்ம இங்கே இருக்கோம். இப்போ ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. வேஷம் போட்டு நடிக்கிறோம். அந்த நான் நடிக்கிறதுல வந்து போலீஸாக இப்போ நான் நடிக்கிறேன் என்னோட இதில் அப்படின்னா, அந்த போலீஸ் வேஷத்துக்காக நான் போய்கிட்டே இருந்தேன்னா நான் என்ன மறந்துட்டு இந்த இதுலேயே நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நான் எப்போ தான் எனக்கு நான் திரும்பி வர்றது, எனக்கான நன்மைகளை நான் செஞ்சுக்கிறது. அப்போ எனக்கான நன்மைகளை செஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒன்று தான். நம்ம கொடுக்குற கவனம் தான் அது. நம்ம கொடுக்குற கவனம் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இறைவனை எப்படி அடையிறதுக்கான வழிமுறைகள், அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கலாம், நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒத்து வராமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அவங்கள தெரியும். இங்கே எல்லாருமே இறை அருள் நிறைந்தவங்க தான். எல்லாருமே இங்கே ஒன்று தான். எல்லாருக்குள்ளேயும் சிவமாக அவர் தான் இருக்காரு. சில பேருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி உனக்கு ஆசை இருக்கா, அதை முடிச்சிட்டு வா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
கொஞ்சம் நம்மளோட ஆன்மாக்கு கவனத்தை கொடுத்து ஆன்மாட்டே சொல்லலாம், நான் உன் கூட இருக்க உன் கூட இருக்கணும், நான் உன்னையே பற்றி கொண்டு இருக்கணும். இந்த உலகத்துல இருக்க மனிதர்களாலேயோ இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் எனக்கு இது இல்லை, நான் உன்னை பிடிச்சிட்டு இருக்கேனாங்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். நான் அதுக்கு அருள் கொடு. நம்ம ஆன்மாட்ட நம்ம பேசுறது, நம்ம ஆன்மாட்ட நம்ம கவனிக்கிறது, வேண்டுறது, போற்றுறது, இது எல்லாமே நம்ம இறைவன் இறைவன் சொல்றோம். அது நமக்குள்ள இருக்க ஆன்மாதான். அதுக்கு நீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு வருதோ பிடிச்சிக்கிட்டு நம்ம திரும்பி நமக்குள்ள பிடிக்கணும். நம்ம அதை மறந்துட்டதுனால தான் அதுவும் ஆன்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருந்துட்டோம்னா நம்ம சிவமா இருக்கும்போது இந்த உலகியல் விஷயம் நம்மளை தாக்கவே தாக்காது. நம்ம இங்க மனிதர்களாக அந்த மனதோடு பொருந்தி இருக்கிறதுனால இந்த ஆனந்த நிலையை உணர முடியறதில்ல. இங்க திருமூலர் வந்து அந்த அடியேற்கு அந்த அருளால அந்த சிவமாகி நின்றதுனால அவரால் அந்த ஆனந்தமாக இருக்க முடியுது. அந்த இருப்பே ஆனந்தமாக இருக்கு. அவர் எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை, எதுவும் வேணும்னு அவசியம் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எதுவுமே இல்லாம அவர் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதுவே ஆனந்தம். ஏன்னா இருக்கிற இடம் மனதுல இல்லை, சிவத்துல இருக்குன்றதுனால. அப்ப நம்மளும் அந்த சிவத்துல இருக்கிறதுக்கான நம்ம ஆன்மாக்கான விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்யணும். எல்லாருக்கும் எல்லாமே பண்றோம், நமக்காக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்றப்ப செல்ஃப் லவ் சொல்றாங்க இல்லையா, அந்த செல்ஃப் லவ் வந்து நம்ம ஆன்மாக்கு காமிக்கணும். நம்ம ஆன்மாவை விரும்பணும், நம்ம ஆன்மாவை போற்றணும். அந்த ஓம் நம சிவாய சொல்றது தான், அதுதான் ஆன்மாவை போற்றுறது. போற்றி போற்றின்னு எங்கெங்கேயோ நம்ம போற்றி சொல்றது இல்லை, நம்ம ஆன்மாவுக்கு அந்த கவனத்தை கொடுக்குறோம். போற்றி சொல்லும்போது நம்ம கவனம் எங்கேயோ இருக்கிறது இல்லை, நமக்குள்ள இருக்க ஆன்மால இருக்கணும், நமக்குள்ள இருக்கிற சிவத்துல இருக்கணும். நமக்குள்ள இருக்க ஆன்மாக்கு சக்தியை கொடுக்கணும். இந்த உலகியல்ல இந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை காமிக்கணும். எல்லாரோடையும் எல்லாருமே இங்க ஒண்ணா பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்க, எல்லார்ட்டையுமே மைனஸ் இருக்கு, எல்லார்ட்டையுமே ப்ளஸ் இருக்கு. ஒருத்தவங்களோட மைனஸையே பிடிச்சிக்கிட்டு அதுல கவனத்தை போட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட நெகட்டிவ் எனர்ஜிக்கு செலுத்தி அவங்க பதிலுக்கு நெகட்டிவ் எனர்ஜி செலுத்தி இப்படி நம்ம போயிட்டு இல்லாம நம்ம போட வேண்டிய நம்ம கவன சக்தியை போட வேண்டிய இடம் எது, அது மட்டும்தான். மற்றவங்க எல்லாமே இங்க நமக்கு குருவாக இருக்க வந்தவங்க, நமக்கு நல்லது செய்யறதுக்காக தான் வந்திருக்கிறாங்கன்றத நீங்க ஆன்மாவுக்குமே சொல்லலாம். நான் எதை பத்தியுமே இங்க கவலைப்பட தேவையில்லை, எல்லாம் என் நல்லதுக்கு தான் நடக்குது, என் நன்மைக்காக தான் நடக்குது, என் நல்லது செய்யறதுக்காக தான் இது நடக்குது. அது எனக்கு புரிய வரும்போது புரிய வரும், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோட நம்ம சரணடைஞ்சு நம்ம போகும்போது அந்த சிவமாக இருக்கும்போது அந்த இருப்பே ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து? ராஜேந்திரன் ஐயா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? வேற யாரும் உங்களோட கேள்வி கருத்து ஏதாவது இருக்குங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அதே நிறைய முத்திரைகளும் இருக்கு. இது வேணா ட்ரை பண்ணி காஷ்யப்ப முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்ல போட்டீங்கன்னா காயிஷ் யாப்ப முத்திரை, இங்கிலீஷ்ல போட்டீங்கன்னா KASHYAPA. இந்த முத்திரை வந்து உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து கிளீன் பண்ணும். அது நீங்க கூகுள்ல தேடினாலும் கிடைக்கும். உங்க 5 விரலை நீங்க விரிச்சு வச்சிருக்கீங்க, அப்படி வச்சு பார்த்துக்கோங்க. கடைசி 2 விரல் இருக்குல்ல, சுண்டு விரலும் மோதிர விரலும், அதை மட்டும் மடக்கி உங்க உள்ளங்கையில வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்க கட்டை விரலை அந்த 2 விரலுக்கு மேல இப்ப மடக்கி வச்சிருந்த சுண்டு விரலும் மோதிர விரலுக்கும் மேல உங்க கட்டை விரலை வச்சிடணும். அப்புறம் அந்த கட்டை விரல் மேல இந்த ஆள்காட்டி விரல், இப்ப ஆள்காட்டி விரலும் அந்த நடு விரலும் நீட்டிட்டு இருக்கு இல்லையா, அதை 2த்தையும் வந்து உங்க கட்டை விரல் மேல வச்சிடணும். இந்த முத்திரை இது காஷ்யப்ப முத்திரைன்னு வரும். இது வந்து உங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நீக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் மனிதர்களாலோ சூழ்நிலைகளாலோ உங்களை வந்து இறைவனடி சேராம உங்க மனசுல எண்ணங்களாவோ எதுவாவோ உதித்து தடுக்குதுன்னா, ஏன்னா எண்ணங்கள் தான் தடுக்குது, வேற எதுவுமே நம்ம இறைவனை புரிஞ்சுக்க விடாம தடுக்கிறது இல்லை. அதுக்கு இந்த முத்திரை வந்து நீங்க தேடி பார்க்கலாம். இந்த முத்திரை நல்ல பலன் கொடுக்கும். அது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, கோவம் தான் பிரச்சனைன்னா அதுக்கான விஷயம் என்ன பண்ணா அது சரியாகும்,
அது மாதிரி நம்மளை நம்ம சரி பண்ணி நம்ம ஆன்மாவோட சேர்ந்து அந்த ஆன்மாக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் பிரீத்திங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எல்லாருமே செய்யலாம். அதாவது எல்லா பிராணாயாமாவும் எல்லாருமே செய்ய முடியாது. அவங்கவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி, அவங்க சக்கரங்களுக்கு தகுந்த மாதிரி எங்க பிளாக் இருக்குன்னு தெரியாது. சில நேரம் தெரியாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆயிக்கும். ஒண்ணு வாயு அதிகமாயிடும். அது சரியா ரிலீஸ் ஆகல. நம்ம சரியான முறையில அத கொண்டு போகல, குரு இல்லாம பண்ணும்போது. ஆனா பாக்ஸ் பிரீத்திங் வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து யார் வேணாலும் பண்ணலாம். அது வந்து சீராக உங்க மனச வந்து ரொம்ப அமைதிப்படுத்தி உங்க பிபி எல்லாம் கம்மி பண்ணிடும். உங்க மனநிலையை சரி பண்ணும். பாக்ஸ் பிரீத்திங்னா நீங்க இழுக்கிற அளவு வந்து இப்ப 4 நொடின்னா நிறுத்தி வைக்கிற நொடியும் 4 நொடி, திரும்ப விடுறதும் 4 நொடி, அதுக்கப்புறம் விட்ட பிறகும் ஒரு 4 நொடி, சதுரம் மாதிரி. அந்த மாதிரி அந்த பிரீத்திங் வந்து அந்த பிராணாயாமம் வந்து இன்னும் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு நல்ல உதவியா இருக்கும். நம்ம மனதை அமைதிப்படுத்துறதுக்கான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே நம்ம இறைவனை பற்றி கொண்டே இருந்தோம்னா எல்லாராலையும் அதை உணர முடியும் அப்படிங்கிறது தான் நன்றி. ஆஸ்கர் கம்மி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற யாரும் எதுவும் சொல்லனா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.